Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நூன் தால் புட்டு பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான புட்டு, டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பாசிப்பருப்பை இது போல தண்ணியில ஒரு 3 to 4 hours ஊற வச்சிட்டு நல்ல பேஸ்ட் பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது வந்து உடனே நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடணும். இப்போ இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த புட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவியாச்சு. இப்போ இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி இப்போது இது இட்லி போல் ஊற்றலாம். இப்போ நம்ம நார்மலாக ராகி புட்டு, அரிசி மாவு புட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்ருப்போம். பட் இந்த புட்டு கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது போல் எல்லா பிளேட்ஸ்லையுமே நம்ம வந்து இட்லி போல் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இதையும் வேக வச்சு எடுக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இட்லியை வந்து நல்லா வந்து பொடி பொடியாக நல்லா தூளாக நல்லா நசுக்கி விட்டுக்க போகிறோம். இது சூடாக இருக்கும் போதே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லையா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கை நினச்சி இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. இது சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும், அதுக்காக தான். பாருங்க, இப்போ இது நல்லா தூள் ஆக்கியாச்சு. ரொம்பவே செய்முறை கூட ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். இப்போ புட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு செய்யும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்.
தேவைக்கேற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ஸ்பூனில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 7லேருந்து ஒரு 8 ஏலக்காய் நல்லா நசுக்கி இப்போது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான இந்த புட்டு ரெடி ஆயாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை இப்போ ஸ்கூலுக்கு போகிற டைமாக வரும்போது நம்ம வந்து இது வந்து பிரேக் டைமில் நம்ம பசங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே ஒரு ஹெல்தியான டிஷ். இப்போ ப்ரீ ஸ்கூல் பசங்களுக்கு கூட இது கொடுத்து விடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.